அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அவதிப்படும் டிரைவர்கள் மாத சம்பளம் கிடைக்காத அவலநிலை ஏற்படும் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து பாலைவனத்தில் பலியான அரபி தம்பதிகள், வெளிநாட்டவர்கள் உஷார், மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் முழுவதும் அதிரடி செக்கிங், தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு, 11 வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது. அடுத்து சினிமா பாணியில் துரத்தி சென்று கைது செய்த குவைத் காவல்துறை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத், சவுதி அரேபியா, கத்தார் இந்த மாதிரியான அரபு நாடுகளை வேலை செய்யணும் நம்ம ஆளுங்க குளிர்காலத்தில் அதிக எச்சரிக்கையாக இருங்க. இரவில் குளிருக்காக கொளுத்தப்படும் ஃபேம் என்கிற சார்கோல், அதாவது நிலக்கரி, நம்ம உயிரே காவு வாங்கிவிடும். இது போன்ற சம்பவங்கள் குவைத்தில் நிறைய நடந்திருக்கு. சமீபத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் குவைத்தில் இந்த ஃபெஹம் புகையால் மரணித்தார்கள். அதுபோல் ஸ்ரீலங்கா, நேபாள், பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த ஹத்தாமாக்களும் மரணித்தார்கள். இப்போ மீண்டும் இதுபோல துயரமான சம்பவம் சவுதி பாலைவனத்தில் நிகழ்ந்துள்ளது. அதாவது சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்த கணவன் மனைவி இருவருமே ஃபெஹமை கொளுத்தி விட்டு இரவில் தூங்கியிருக்காங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது ஃபெஹமின் புகையால் மூச்சு திணறி மரணித்திருக்காங்க. அதனால் நம்ம ஆளுங்க இரவில் தூங்கும் போது எச்சரிக்கையாக இருங்க. தயவு செய்து இந்த ஃபெஹமை மட்டும் குளிருக்காக கொளுத்தி விட்டு தூங்காதீங்க. அப்புறம் அதுவே நம்முடைய கடைசி தூக்கமாகிவிடும். இந்த மிக முக்கிய தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் பொது பாதுகாப்புத்துறை அபு ஹலிஃபா பகுதியில் வழக்கமான செக்கிங்கை மேற்கொண்ட போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வாகனம் சுற்றித் திறந்ததை கண்டறிந்து அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றனர். இதை கவனித்த அந்த ஓட்டுநர் வேகமாக காரை ஓட்டி சென்று காரை சாலையின் ஓரமாக நிப்பாட்டி தப்பித்து சென்றுள்ளான். காவல்துறை அதிகாரிகள் அந்த காரை சோதனை செய்த போது ஏராளமான இம்போர்ட்டட் சரக்கு பாட்டில்கள் இருப்பதைக் கண்டு அந்த வாகனத்தையும் அதில் உள்ள சரக்கு பாட்டில்கள் அனைத்தையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. அதன் பிறகு அந்த காரின் உரிமையாளரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இவன் தாங்க அந்த நபர். குவைத்தில் எங்கிருந்தா சரக்கு பாட்டில்கள் வருதுன்னு தெரியலைங்க. ஒரு புறம் காவல்துறை தொடர்ந்து இது போன்ற குற்றவாளிகளை பிடித்து சிறையில் அடைத்தாலும் புதுசாக குற்றவாளிகள் முளைச்சிட்டு தான் இருக்கானுங்க. அதுபோல் குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு வேண்டுகோள் ஒன்றையும் எடுத்துள்ளார்கள். பொதுமக்கள் உங்கள் ஏரியாக்களில் யாராவது சாராய வியாபாரம், விபச்சாரம் போன்ற இல்லீகல் தொழில்கள் செய்தால் உடனே 112 என்ற நம்பருக்கும் அல்லது 1884141 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் பிப்ரவரி 25, 26 ஆகிய தேதிகளில் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம் கொண்டாடப்பட உள்ளதால் குவைத் முழுவதும் அதிரடியான செக்கிங் நடைபெற்று வருகிறது. வஃப்ரா பகுதியில் உள்துறை அமைச்சகம் மற்றும் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஆகிய இணைந்து நடத்திய அதிரடி செக்கிங் மூலம் குடியிருப்பு சட்டத்தை மீறிய 11 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் சிலர் பார்த்தீங்கன்னா இகாமா இல்லாதவர்கள் மற்றும் சிலர் இகாமா இருந்தும் மற்ற கம்பெனிகளில் வேலை செய்தவர்கள். அதுபோல தேடப்படும் குற்றவாளிகள் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 48 போக்குவரத்து வயலேஷன் செய்தவர்கள் கைதாகி உள்ளதாக அகமதி காவல்துறை தெரிவித்துள்ளது. அதுபோல் பழைய கார்களை மாடுலேஷன் செய்து பது குவைத்திகளுக்கு விற்பனை செய்து வந்த கேரேஜ்கள், அதில் பணிபுரிந்தவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. அதாவது இந்த பழைய கார்கள் எல்லாம் ரெடி செய்து ஜஹரா, சாத் அப்துல்லா, உம்முல் ஹைமான் இது போன்ற ஏரியாக்களில் உள்ள சாலைகளில் அரபி பசங்க பழைய காரை ஓட்டுவானுங்க. இதனால சாலை விபத்துகள் மற்றும் அசம்பாவிதம் நடக்க அதிக வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க தான் இப்போ பழைய கார்களை ரெடி செய்யும் கேரேஜ்களுக்கு சீல் வைத்து அங்கிருந்தவர்களையும் கைது செய்துள்ளது அகமதி காவல்துறை. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும். அதாவது வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் போது பாபா மாமா கால் பண்ணினால் நான் எடுக்காவிட்டால் திட்டுறாங்க, ஃபோன் எடுத்தால் கேமரா அடிக்கும். இது அவர்களுக்கும் தெரியும். ஃபோன் எடுத்தால் முக்கால்ஃபா போடுவாங்க, எடுக்காவிட்டால் திட்டுவாங்க. இதற்கு என்ன செய்வது என்று டவுட் ஒன்று கேட்டிருக்காரு. உண்மைதாங்க இவர் சொல்கிறது, மியாஃபுல் மியா உண்மைதான். எல்லா குவைத்தி வீடுகள்லையும் எல்லா பாபா சுர்ரா, குயிக்லி, மிஸ்தாஜில் இது போன்ற வார்த்தைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இவங்க நம்மளை சீக்கிரம் வர சொன்னதால் குவைத்தில் ஏராளமான விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுபோல் அபராதம் நிறைய நடந்திருக்கு. சில அரபிங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறதான் சட்டம், அதான் நாம் கேட்கணும். ஆனால் முக்கால்ஃபா ஃபைன் வந்தால் மட்டும் நம்ம தலையில் தான் தூக்கி போடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் நடக்குது. அதனால் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் ஹெட்செட், ப்ளூடூத் யூஸ் பண்ணி கால் அட்டன் பண்ணுங்கள். தப்பி தவறி ஃபோனை மட்டும் கையில் வச்சுக்காதீங்க. டிரைவிங் சமயத்தில் ஒரு முக்கால்ஃபா போட்டால் போதும். அதுவும் டிரைவிங்கில் ஃபோன் பேசினால் 75 குவைத்தினா அபராதம். அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 21,000 ரூபாய். 2 முக்கால்ஃபா போட்டால் போதும், நம்ம மொத்த சம்பளம் காலி ஆகிடும். அதனால் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. குவைத்தில் புதிய போக்குவரத்து சட்டம் வருகின்ற ஏப்ரல் 22, 2025 முதல் அமலுக்கு வர உள்ளது. உஷாரா காரை ஓட்டுங்க. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு அப்டேட்டுங்க. ஜீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி ஒன்லி ஒரு தினாருக்கு கிடைக்கும் இடம் ஆர்பிஆர் ரெஸ்டாரண்ட் அபு ஹலிஃபா. அதாவது 90 ஸ்டைலில் செய்யப்படும் ஒரிஜினல் பிரியாணி டேஸ்ட். அபு ஹலிஃபா பிளாக் 1 ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஓஷன் காம்ப்ளெக்ஸ், பில்டிங் நம்பர் 17. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்து கால் பண்ணிக்கோங்க. அதுபோல் பக்கெட் பிரியாணியும் கிடைக்கும். மங்கா, ஃபாஹில், மஹபுலாவில் உள்ளவங்க ஆர்டர் செய்தால் ஃப்ரீ டெலிவரி. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம்.
அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம். திருச்சி டு குவைத் 20,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம். கொச்சின் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம். பெங்களூர் டு குவைத் 14,000 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு பெங்களூர் 32 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். கொழும்பு டு குவைத் 77 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாய் 79 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 951 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 424 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 982 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.